4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, கொழுத்த கன்றுகளை போல வளர போறீங்க. ஏற்கனவே அப்படிதான் இருக்கீங்க. அல்லேலூயா. நோஞ்சா மாதிரிலாம் நம்ம இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம நோஞ்சு படுத்துற ஆண்டவரை தேடலை. நம்ம ஆண்டவர் கொழுத்த கன்றுகளின் ஆண்டவர். ஆமென். நம்ம சிரிச்சாலே ஒரு சந்தோஷம்தான். அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் சிரிப்பை மறந்துட்டாங்க. சிரிங்க, சந்தோஷமா இருங்க. கர்த்தர் சொல்லுகிறார், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஆமென். அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற நீங்கள் மேன்மையானவர்கள். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சங்கீதக்காரன் எழுதுகிறார், சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சங்கீதம் 34:9 வாசிக்கும் போது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறையில்லை. அவர் அல்லேலூயா சொல்லுங்க. என் நாமத்துக்கு பயந்தவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீதியின் சூரியன் உதிக்கும். ஆனா கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைகள் இல்லையா? ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவருடைய நாமத்துக்கு பயந்தவர்களுக்கு, அவருக்கு பயந்தவர்களுக்கு என்ன இல்லை? குறைகள் இல்லை. ஆமென். அல்லேலூயா. அவருக்கு பயந்தவர்களுக்கு குறை கிடையாதுங்க. இந்த வருஷத்துல நான் சொல்றேன், நம்ம எல்லாம் அவருக்கு பயந்தா சொன்னோம், நமக்கு குறையே இருக்காது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எந்தெந்த காரியத்தில் குறை இருக்காது அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, ஆசீர்வாதத்துக்கு குறை இருக்காது. ஆமென். கைகளின் பிரயாசத்துக்கு குறை இருக்காது. வேதம் சொல்லுகிறது, உபாகம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உபாகம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும், நல்ல கவனிங்க, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. கர்த்தர் உன் கையிட்டு சேர வேலையில ஆசீர்வதிப்பார். உன்னை கொடுக்கும் தேசத்தில் ஆசீர்வதிப்பார். உங்களை ஒரு தேசத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். எங்களெல்லாம் அப்படிதான் கொண்டு வந்தார், ஆசீர்வதித்திருக்கிறார். உங்களை இருக்கிற இடத்துல ஆசீர்வதிக்கிறவர், உங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கிறவர். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு குறைவு இருக்காது. அவரை தேடுற பிள்ளைங்க குறைவுபட மாட்டாங்க. சிங்கக்குட்டி கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடி கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைக்கு ஒரு குறை இருக்காது. கை தட்டி கர்த்தரை பயப்படுத்துங்க. அல்லேலூயா. குறைகளை நிறைவாக்குகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து. அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் குறைவுபடேன். எனக்கு குறை கிடையாது, ஏன்னா அவர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அதனால என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். நீங்க அவருக்கு நாமத்துக்கு பயந்திருந்தா ஆசீர்வாதத்துக்கு குறை இருக்காது. அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 128ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, சங்கீதம் 128:2 வாசிக்கும் போது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இது வரைக்கும் உங்க கையின் பிரயாசத்துல ஒரு ஆசீர்வாதம் இல்லை. சம்பளம் வருவது போல இருக்கிறதையா, அது ஆஸ்பத்திரிக்கும், கோர்ட்டுக்கும், கேஸுக்கும், பிரச்சனைக்கும், அதுக்கு இதுக்கும் பணம் விரயமாகி கொண்டிருக்கிறது. கர்த்தர் இந்த வருஷத்திலே சொல்லுகிறார், உன்மேல் நீதியின் சூரியன் உதிக்க போகிறது. என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் கைகளின் பிரயாசத்துல ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள போறீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. உங்க மாப்பு செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட போகிறது. கர்த்தர் உங்க களஞ்சியங்களால் நிரப்ப போகிறார். கைகளை தட்டி கர்த்தரை நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. 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 கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. ஆமா, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், ஆமா, கலங்களில் நீரம்பிடும் தானியமும், உங்க வீட்டுக்குள்ள கையிடும்
சொல்லுங்க. நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் என்னை மென்மையாக வைப்பார். கர்த்தர் என்னை மென்மையாக வைப்பார். நான் கலங்கிடவே மாட்டேன். கர்த்தர் என்னை மென்மையாக வைப்பார். நான் கலங்கிடவே மாட்டேன். என் தேசம் முழுவதும் மழை பொழியும். எனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். பொக்கிஷத்தை திறக்க போகிறார். எல்லார் வீட்டுக்கும் மேலே பொக்கிஷம் இறங்கி வர போகிறார். பொக்கிஷத்தை திறந்திடுவார். பிறருக்கு நானும் கடன் கொடுக்க கர்த்தர் என்னை மென்மையாக வைப்பார். ஆமா. பிறருக்கு நானும் கடன் கொடுக்க ஆமா. கர்த்தர் என்னை மென்மையாக வைப்பார். கர்த்தர் என்னை மென்மையாக வைப்பார். நான் கலங்கிடவே மாட்டேன். ஆமென், ஆமென். கர்த்தர் என்னை மென்மையாக வைப்பார். நான் கலங்கிடவே மாட்டேன். அல்லேலூயா. அவருக்கு பயந்தவர்களுக்கு ஆசீர்வாதத்துல குறைவில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். சொல்லுங்க. நான் அவருக்கு பயப்படுகிறேன். நான் கர்த்தருக்கு பயப்படுறேன். நான் குறைபடவே மாட்டேன். அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 128:5 இப்படி சொல்லுகிறது. சங்கீதம் 128:5 இப்படி சொல்லுகிறது. கர்த்தர் சீயோனிலிருந்து, நம் கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஐயா, எருசலேம் என்றால் மேலே இல்ல, இந்த பூமியில. நமக்கு எருசலேம் எங்கன்னு சொன்னா இந்த அற்புத நகர் தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு கடப்பேரி தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க எந்தெந்த பகுதியில் வாழ்றீங்களோ அதான் எருசலேம். ஆமென். அவர் மேல இருந்து ஆசீர்வதிப்பாராம். நம்ம இந்த பூமியில வாழ்வை காண்போம். நாம் கடனோடு இருக்க மாட்டோம், வியாதியோடு இருக்க மாட்டோம், வேதனையோடு இருக்க மாட்டோம், அவமானத்தோடு இருக்க மாட்டோம். கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்றால் இந்த பூமியில நம்ம மேன்மையாக இருப்போம். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. எனக்கு இங்கெல்லாம் கஷ்டம் தாங்க, நான் அங்கே தான் நல்லா இருப்பேன். நீ அங்கேயும் நல்லா இருப்ப, இங்கேயும் நல்லா இருப்ப. ஆமென். பக்கத்தில் கைப்பிடி சொல்ல, நீ அங்கேயும் நல்லா இருப்ப, இங்கேயும் நல்லா இருப்ப. அல்லேலூயா. இங்கே ஓட்டாண்டியா வச்சுட்டு கர்த்தர் உங்களை அங்கே மட்டும் ஆசீர்வதிக்க மாட்டான். ஆமென். இங்கே கடங்காரனா வச்சுட்டு கர்த்தர் உங்களை அங்கே ஆசீர்வதிக்க மாட்டார். இங்கேயும் ஆசீர்வதிப்பார், அங்கேயும் ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் சீயோனிலிருந்து ஆசீர்வதித்து எருசலேமில் தான் வாழ்வை காண்பார். எருசலேம் என்ன? எருசலேம் பட்டணம் மட்டுமா? அப்படி கிடையாது. எருசலேம் என்றால் நாம் வாழ்கிற பகுதி. ஆமென். எருசலேம் என்றால் நம்முடைய இருக்கிற இடம் தான். அதைத்தான் அதுக்கு அடுத்த வசனத்தை நீங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமை காண்பாய் என்று சொன்னபோது அந்த வசனம் சொல்லுகிறது, எருசலேமை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள் சொல்லப்பட்டிருக்கும் இல்லையா? அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம நம்ம வாழுகிற பகுதியை நேசிக்கணும். இது தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த இடத்துல உங்க தலையை நிமிர பண்ணுவார். கை தட்டுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு ஆமென் சொல்லுங்க. மரிச்ச பிற்பாடு நம்ம இயேசுவோட வாழ்வோம், பரலோக ராஜ்யத்தில் இருப்போம். அதெல்லாம் ஒரு பகுதி. இப்போ இங்க ஆசீர்வாதமா இருக்கணும்ல. பைபிளை தூக்கிட்டு போறிய, கூடாரம் போனிய, உன் கடன் பிரச்சனை மாறிச்சா? சொல்லுவான், மாறிச்சு. ராமேட் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏசுன்னு ஓடுறிய உனக்கு என்ன கிடைச்சது பாரியா? எவ்வளவு சமாதானமா இருக்கிறேன், எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன், எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறேன். கர்த்தர் வீட்டை கொடி கொடுத்தார், கர்த்தர் எனக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்தார், கர்த்தர் என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தார். நான் இன்றைக்கு சமாதானமா இருக்கிறேன். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ராமேட் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நீங்க இந்த பகுதியில கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைக்க போகிறா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. இந்த வாழ்கிற பகுதியில், நீங்க வாழ்ற பகுதியில் நீங்க ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. நீங்க மேன்மையா இருக்க போறீங்க. கர்த்தர் அப்படி உங்களை ஆசீர்வதிக்க போகிறா. ஹல்லேலூயா. ஏன் அப்படி சொல்றாரு? யோவான் எழுதின சுவிசேஷம் 3:27 நீங்கள் வாசிக்கும் போது, யோவான் 3:27 வாசிக்கும் போது, யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க. பரலோகத்திலிருந்து அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுக்கவில்லை என்றால் ஒன்றும் வராது. ஆமென். அதனாலதான் உங்க எண்ணம் ஏக்கெல்லாம் யாரை பார்க்கணும் சொல்றேன்? பரலோகத்தை பார்க்கணும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், பரலோகத்தை பார்க்கிற எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி. என் ஒத்தாசை இங்கே உலகத்தில் உள்ள மனிதனோட கிடையாது, ஊழியக்காரன்ட்ட கிடையாது, சர்ச்சில் கிடையாது. என் ஒத்தாசை யார்கிட்ட இருக்குது?
பரலோகத்தில் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, யாக்கோப்புக்கு எழுதின நிருபத்தில், யாக்கோபு நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா பரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை அங்க யாக்கோப்பு எழுதுகிறார். யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது, பரத்திலிருந்து வருகிற ஞானம் முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாயிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் நம்மை மேன்மைப்படுத்துகிற ஆசீர்வாதம். அதுல வேதனை இருக்காது, அதுல கண்ணீர் இருக்காது, அதுல அவமானம் இருக்காது, அதுல நிந்தை இருக்காது. அதனாலதான் நம்ம தேவன் நமக்கு சீயோனிலிருந்து ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சீயோனிலிருந்து ஆசீர்வதிக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நீங்க எருசலேமின் வாழ்வை காண்பீர்கள் என்று கர்த்தர் இந்த வருஷத்துல உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். நீங்க இருக்க இடத்துல நீங்கள் வாழ்வை காண போகிறீர்கள். இந்த பகுதியிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ண போகிறார். இதுவரைக்கும் இருந்த போராட்டம் உங்களை நெருக்குவதில்லை, இதுவரைக்கும் இருந்த கண்ணீர்கள் உங்களை நெருக்குவதில்லை. கர்த்தர் இந்த வருஷத்துல களஞ்சியங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ண போகிறார். கைகளை தட்டி கர்த்தரை நல்ல மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா. அப்போ அவருக்கு பயந்தவங்களுக்கு முதலாவது அவர் ஆசீர்வாதத்து குறை இருக்காது. அல்லேலூயா. உங்க ஆசீர்வாதத்து குறை இருக்காது. இந்த வருஷம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் ஆசீர்வாதமா இருப்பேன்? அல்லேலூயா. கடந்த வருஷம் வந்தா அப்படியே ஆஸ்பத்திரி செலவு, வந்தா அப்படியே கோர்ட்டு செலவு, வந்தா இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, தேவையில்லாத இடங்களுக்கு நம்ம வருமானம் போயிருக்கலாம். அந்த இந்த வருஷத்துல கர்த்தர் சொல்லுகிறார், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற என் பிள்ளைகள் மேல் நீதியின் சூரியனை நான் உதிக்க பண்ண போகிறேன். அல்லேலூயா. இந்த வருஷம் உங்க கையின் பிரயாசத்துல ஒரு பெரிய பெருக்கத்தை பார்க்க போகிறீர்கள். இது கர்த்தர் உங்களுக்கு பெருக்கத்தின் ஆண்டாய் கொடுக்க போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க ஆண்டவருக்கு பயந்தீங்கன்னா கட்டாயம் இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் நிச்சயமாக பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ முதலாவது கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகளுக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கையிட்டு செய்கிற வேலையில எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். ஐயா, சின்ன ஒரு பிசினஸ் தான், சின்னதா ஒரு வேலை தான், இதுல எப்படி ஆசீர்வாதம்? அதுல தான் உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். அதுல தான் கர்த்தர் உங்களை பெருக பண்ண போகிறார். கொஞ்சோல வருமானம் தான், அந்த வருமானத்துல உங்களுக்கு வேதனை இருக்காது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக அவருக்கு பயந்தவர்களுக்கு சமாதானத்துக்கு குறை இருக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சங்கீதங்களின் புத்தகம் 122ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, சங்கீதம் 122:7 வாசிக்கும் போது, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள் வீட்டில் இந்த வருஷம் சமாதானம் இருக்கும். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. கணவன் மனைவிக்குள்ள சமாதானம், பிள்ளைகளுக்குள்ள தகப்பனுக்குள்ள சமாதானம், அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒரு சமாதானம், சகோதர சிநேகத்தில் ஒரு சமாதானம். வேதம் சொல்லுகிறது, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இந்த வசனத்தை விசுவாசிச்சு நீங்க பெற்றுக்கொள்ளணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதைத்தான் சங்கீதம் 122:6 இப்படி சொல்லுகிறது, எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. அப்ப எருசலேம் என்றால் நான் சொன்ன எருசலேம் என்றால் எருசலேம் பட்டணம் மாத்திரம் அல்ல, நம்ம வாழ்கிற பகுதி, நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க, இந்த பகுதி தான் எருசலேம். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறார். நீ எருசலேமில் வாழ்வை காண்பாய் என்றால் நீ எருசலேமை நேசிக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு ஊரா, இதெல்லாம் ஒரு ஆளா, இதெல்லாம் ஒரு ஜென்மமா அப்படி நம்ம சொல்லுவோம். அப்படி சொல்லக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் நமக்கு கொடுத்திருக்கிற பட்டணம் எப்படி இருந்தாலும் நம்ம அதை ஆசீர்வதிக்கிறவர்களா இருக்கணும். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு நேரத்தில் இங்கே நிறைய தவறான காரியங்கள் நடந்திருக்கலாம். எதற்காக ஆண்டவர் இங்கே கொண்டு வந்திருக்கிறார்? அந்த தவறான காரியத்தை சரி செய்து என் அடுத்த தலைமுறைகளை ஆசீர்வதிக்க என்ன கொண்டு வந்திருக்கிறார்? யோனா பட்டணத்தை யோசிச்சு பாருங்க. நினிவே பட்டணம் பாவம் செய்தது, தேவன் அழிக்கும்படி இறங்கி வந்தார். இப்போ ஆண்டவருடைய ஒரே மனதிற்கும் என்ன, இந்த ஜனங்கள் மனம் திரும்ப மாட்டாங்களா
போவாளா என்று சொல்லி யோனாவை அனுப்புகிறார். யோனா போக மாட்டேன்னு சொல்றாரு. யோனாவை விடல. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களை இந்த பட்டணத்தில் வைத்திருக்கிறார் என்றால், உங்களை என்னை கர்த்தர் இந்த பட்டணத்தில் வைத்திருக்கிறார் என்றால், இந்த பட்டணத்தை, இந்த கடப்பேரிய, இந்த அற்புத நகரை, இந்த ரமேஷ் நகரை, இந்த ஜனங்களை நாம் நேசிக்க வேண்டும் என்று தான் வைத்திருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நீங்க நேசிக்கும் போது அவங்க உங்களை துரத்துவாங்க. நீங்க அவங்களை நேசிக்கும் போது உங்களை பகைப்பாங்க. கவலைப்படாதீங்க. பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க. கை தட்டுங்க பார்க்கலாம். உங்களுக்கு யாரெல்லாம் பகைக்கிறாங்களோ அவங்களுக்கு நன்மை செய்யுங்க. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஒரு பக்கம் அந்த எருசலேமில் சண்டை வந்தா தேசத்துல வருகை வரும், இன்னொரு பக்கம் நம்ம வாழ்கிற பட்டணம். இதை நான் நேசிக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தரை அறியாததற்கு முன்பாக, தேவனை ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நான் கஸ்தூரிபாய் நகர் காந்தி ரோட்ல தான் நான் வாழ்ந்தவன். அப்போ சொல்ல, ஐயோ கடப்பேரி பக்கம் போக முடியாது, அங்க இருக்கிறவங்களாம் மனுஷங்களா ஐயோ என்று சொல்லி இந்த பகுதியில் என்ன பண்ண மாட்டோம். ஐயோ போறவங்கள அடிச்சு பணம் பிடுங்குவாங்களாம். ஐயோ அங்க குடிக்கிறவங்க அதிகமா இருக்கிறாங்க, கத்தி காட்டி மிரட்டுவாங்க, வெட்டிடுவாங்க, அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இங்க தான் இருந்தேன். இதோட 30 வருஷம் ஆயிடுச்சு நான் வந்து. ஒரு அலையிலையா சொல்லுங்க. தாம்பரத்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 30 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பகுதிக்கு வந்திருக்கிறேன். 20 ஆண்டுகள் அந்த பக்கம் தலை வச்சு என்ன பண்ணல, படுக்கல. ஏன்னு சொன்னா அங்க போகக்கூடாது, அந்த பகுதி போயிடாத, கடப்பேரி ஜனங்க மோசமான ஜனங்க அப்படி சொல்லிட்டாங்க. ரொம்ப நல்லவங்க. ஒரு அலையிலையா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நேசிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. கொன்னாலும் பரவாயில்ல, அடித்தாலும் பரவாயில்ல, நம்ம சகோதரன் தான் அடிக்கிறான் அப்படி சொல்லி வந்தா இப்போ இந்த ஜனங்கள் எவ்வளோ நேசிக்கிறாங்க பாருங்க, எவ்வளோ அன்பு கூறுறாங்க. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நம்மளை யார் வேணாலும் பகைக்கலாம், நம்ம யார் வேணாலும் நம்மளை துரத்தலாம், ஆனால் நாம நேசிக்கிறவர்களா இருக்கணும். கை தட்டி கர்த்தரை நல்லா மகிமைப்படுத்துங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை பகைத்தார்கள், இயேசு கிறிஸ்துவை வரக்கூடாது என்று சொன்னார்களாம். ஆனாலும் ஆண்டவர் விடவில்லை. அந்த பட்டணங்களிலே போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அந்த பட்டணங்களிலே போய் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினார். அதனால ஜனங்கள் ரட்சிக்கப்பட வந்தார்கள். அதுபோல நாமளும் நம்முடைய ஜனங்களை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் வேதம் அழகாய் சொல்லுகிறது. நீங்கள் எருசலேம் சமாதானத்துக்காக என்ன பண்ணுங்க, வேண்டிக் கொள்ளுங்க. நீங்க ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என் பக்கத்தில் இருக்கிற வீடு ஆசீர்வதிக்கப்படணும், என் எதிர்த்த வீடு ஆசீர்வதிக்கப்படணும், என்னுடைய தலைவர் ஆசீர்வதிக்கப்படணும், என் பட்டணத்தில் பஞ்சாயத்து ஆசீர்வதிக்கப்படணும், என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். கை தட்டுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்தவம். அதான் கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள். அதனாலதான் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று வழிபோக்கர் சொல்வதும் இல்லை. நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீங்கள் ஆசீர்வதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்போ உங்க வீட்டுக்குள்ள சமாதானம் வந்துடும், உங்க வீட்டுக்குள்ள சுகம் வந்துடும், உங்க வீட்டுக்குள்ள விடுதலை வந்துடும், உங்க வீட்டுக்குள்ள மேன்மையான ஆசீர்வாதம் வந்துடும். உங்க வீட்டில் நோய் இருக்காது, வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் வீட்டுக்குள்ள, கர்த்தர் சொன்னார், எனக்கு பயந்த பிள்ளைகளும் வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்கும். ஆமென். 2வது சுகம் இருக்கும். உங்க வீட்டில் என்ன இருக்கும்? சுகம் இருக்கும். நான் சொல்றேன், நீங்க விசுவாசியா இந்த வருஷம் ஆஸ்பத்திரியில் போய் செலவே பண்ண மாட்டீங்க. கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு வருஷமும் ஆண்டுகிட்ட சொல்ற, அது ஆண்டவரே 3 இடத்துக்கு என்ன கூட்டு போயிடாதீங்கப்பா. 1 போலீஸ் ஸ்டேஷன், இன்னொன்று கோர்ட் வாசல், இன்னொன்று ஆஸ்பத்திரி. இந்த 3க்கு நான் போக விரும்பலை ஆண்டவரே அப்படி சொல்லுவேன். திடீர்னு ஆண்டவர் சொல்லுவார், யாருக்கா ஜெபம் பண்ண போனால் அதுக்கு என்ன கூட்டு போங்க ஆண்டவர், என்னைய படுக்க வைக்க என்ன பண்ணாதீங்க, இந்த இசிஜிலாம் எடுக்கிறதெல்லாம் எனக்கு வேண்டவே, சட்டையை கலட்டு அதை கலட்டெல்லாம் சொல்லுவாங்க. நான் ஆண்டவரிடத்தில் பேசுவது வழக்கம். இன்றைக்கு நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற ஜனமாக இருந்தால், கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்திருந்தா, கர்த்தர் உங்கள் அலங்கத்திற்குள்ளே ஒரு சமாதானத்தை கொடுப்பார். கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அதுக்கு ஒரு பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? வீட்டுக்குள்ளே போகும்போது சமாதானம் சொல்லணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன சொல்லணும்? உங்கள் வீட்டுக்குள்ளே போகும்போது நீங்களே சொல்லுங்க. இன்னைக்கு வீட்டை திறக்கும் என்ன சொல்லணும்? ஆமாம். வீட்டுக்குள்ளே போய் துணிமணி எல்லாம் அப்படியே தான் கிடக்கும். அதனால என்ன பண்ணுங்க, எல்லாம் சரி பண்ணிடலாம். ஆமென். சமாதானம் சொன்னால் சமாதானம் வரும். இப்போ நாங்கள் சொல்லி சொல்லி பழகி, இப்போ நாங்கள் எங்கள் குடும்பமாக எங்கள் வீட்டுக்குள்ளே போனால் என்ன சொல்கிறோம்? சமாதான ஆண்டவரே இந்த வீட்டுக்குள்ளே. இயேசுவின் நாமத்தில். இயேசு சொல்கிறார் தானே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் போது இந்த வீட்டுக்கு சமாதானம் முதலாவது சொல்லுங்க. ஏன்னா சமாதானம் தான் கஷ்டம். ஆசீர்வாதம்லாம் இருக்கும், பணம்லாம் இருக்கும், நம்மகிட்ட காட்ட மாட்டாங்க, ஆனால் சமாதானம் இருக்காது.
அதனால வீட்டுக்குள்ளே போகும்போது சமாதானம் சொல்லணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப முக்கியம். நீங்கள் சமாதானமாக இருக்கணும். அல்லேலூயா. பக்கத்தில் கேட்க உங்களுக்கு ரொம்ப சமாதானம். பக்கத்தில் சொல்லுங்கள் சகோதரர் சமாதானம் சொல்லுங்கள். சமாதானம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், வேதம் சொல்லுகிறது. சங்கீதக்காரன் எழுதுகிறார். சங்கீதம் 120 சங்கீதத்தில் 6 வசனத்தை வாசிக்கும் போது நெருக்கத்தில் எழுதுறாரு பாருங்க. 120 சங்கீதம் 6 வசனத்தை வாசிக்கும் போது, சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்தது போதும், நான் சமாதானத்தை நாடுகிறேன். அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனைப்படுகிறார்கள். இல்லையா சொல்லுங்க. சமாதானம் சிலர்கிட்ட போய் கை கொடுத்தா இந்த சமாதானம் என்னத்துக்கும் வாங்க. பார்த்துருக்கீங்களா? அல்லேலூயா. நம்ம சண்டை போடக்கூடாது, சமாதானம் சொல்லுவோம். இந்த சமாதானம் என்னத்துக்கு அப்படி தட்டுவாங்க. நம்ம சமாதானன்றோம், அவன் யுத்தத்துக்கு சண்டைக்கு நிற்கிறான். இப்படிப்பட்ட ஜனங்கள் தான் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் நம்ம விடக்கூடாது, தொடர்ந்து சமாதானம். அல்லேலூயா சொல்லுங்க. என் பழைய நண்பர்கள்லாம் சரின்னு பார்த்தேன்னு வைங்களேன், பார்த்த உடனே அப்படி பார்த்துட்டு டப்பக்குன்னு குடிச்சிடுவாங்க. ஏன்? அவங்களே நினச்சிக்கிறது இவனுக்கு திமிரு வந்துருச்சு, இப்போ இவனு பெரிய ஆள் ஆகிட்டான் அப்படின்ட்டு. நான் என்ன பண்ணுவேன், நேர கிட்ட போய் நின்று அண்ணே தோத்துறோம் தோத்துறப்பா நீதானா, என்னப்பா பாப்பா சமாதானம். அல்லேலூயா. சமாதானம். மறித்து மேலே போகும்போது ஆண்டவர் நில்லு, அங்கே கீழே ஒரு ஆள்கிட்ட பேர் சொல்ல, கீழே ஒரு ஆள்கிட்ட என்ன உனக்கு சமாதானம் குறைவு, கீழே ஓடு கட்டி விட்டுருவார். அதனால தான் நான் எல்லார்ட்டும் எப்படி இருக்கேன், சமாதானமாக இருக்கிறேன். நாமே சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரோ நீங்க தானே, சமாதான காரணர் நீங்க தானே, ஆமா சர்வ வல்லவரோ நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஆமா, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அல்லேலூயா. அதைத்தான் யோவான் 14:27 சொல்லுகிறது. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும் போதெல்லாம் சொல்லுவார், ஆண்டவரே இன்னைக்கு இந்த ஜனங்களுக்கு நான் என்ன சொல்லணும், எப்படி நடக்கணும். ஆண்டவர் சொல்வார், நீ எவ்வளவுக்குள்ள தாழ்மையாக சமாதானமாக இருக்கிறியோ அதே போல் உன் கூட்டத்துக்கு வர்றவங்க இருப்பாங்கன்னு சொல்லுவார். ஆமேன். சில நேரத்தில் எங்கள் வீட்டில் சில பிரச்சனை வரும்போது கர்த்தர் சொல்லுவார், உங்ககிட்ட தான் இருக்குது. பிரச்சனை போராட்டம் வரும்போது என்ன சொல்லுவார், என்கிட்ட தான் சொல்லுவார். நான் எப்படி இருக்கேனோ என் சகோதரன் அப்படி இருப்பாங்க. அப்போ சில நேரத்தில் எனக்கு மூர்க்கமான கோபம் வரும்போது ஆண்டவர் சொல்லுவார், பாரு உனக்கு மூர்க்கமான கோபம் வரும், இதே மாதிரி தான் கீழே இருக்கவங்க இருப்பாங்க பாரு. உடனே பயப்படுவேன், உடனே அந்த கோபத்தில் என்ன பண்ணிடுவேன், கண்ட்ரோல் பண்ணிடுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ எங்கள் குடும்பத்தில் நாங்கள் உங்களை கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே வழி நடத்துறதுனால நாங்கள் இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது. எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது. எங்கள் 4 பேரையும் கர்த்தர் அப்படியே புடமிடுகிறார். நீ எப்படி இருக்கிறியோ உனக்கு கீழே வர்ற ஜனங்கள் அப்படி இருப்பாங்க. ஏன்னா இந்த ஜனங்களை உன் கைகளில் நான் கொடுத்திருக்கிறேன், இவர்களை நீ எப்படி நடத்துகிறியோ அப்படி நடத்துவார்கள் என்று சொல்லிட்டார். இப்போ நான் சமாதானமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது, நான் கோவப்படக்கூடாதுங்கிற சூழ்நிலை வந்துவிட்டது. எல்லாரும் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதனால தான் உங்க வீட்டுக்குள்ள கர்த்தர் அந்த சமாதானத்தை அனுப்புகிறார். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, ஐயோ அந்த மனுஷன்ட்ட பேசவே முடியாது, அந்த மனுஷன்ட்ட பார்க்கவே முடியாது, தயவுசெய்து நீங்கள் வந்துடாதீங்க, அவங்கள அடிச்சிருவாங்களோட சொல்லுவாங்க. ஆனால் நான் போனால் சொல்கிறேன், அவங்க அந்தளவு என் மேல் அன்பாக இருப்பாங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க. நம்ம சதீஷன் கூட அப்பா வீட்டுக்கு ஜோமனை போகும்போது கூட அவர் கூட ஏன்ட்டு அப்படி தான் சொன்னார், ஐயா நீங்கள்லாம் எங்கள் வீட்டுக்கு வராதிங்க அப்படின்னாரு. கடைசியில் அவன் தகப்பன் உண்மையிலே சொல்கிறேன், ராஜி ஐயா அந்த ஞாபகம் இருக்குது, என் கையில் காணிக்க கொடுத்த ஒரு மனுஷன். நீங்கள் பார்க்கும்போது பாருங்கள், அவர் வீட்டில் போய் பார்த்தவொடனே அவ்வளோ பணிவு,
உபவாச ஜபத்துக்கு ஒரு வீட்டில் உட்காந்தா நான் ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடணும்னு நினச்சேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும், அவங்க தாய் அவங்க தகப்பன் 2 பேரும் அமர்ந்திருந்து நான் சொன்ன வார்த்தைகளெல்லாம் கர்த்தருடைய நாமத்தினாலே கேட்டார்கள். 2 மணி வரைக்கும் அந்த ஜபம் கடந்து போனது. முடிச்சுட்டு அவர் சொன்னார், இந்த ஐயாவை மாதம் வந்து ஜெபம் பண்ண சொல்லினார். கை தட்டுங்க பார்க்கலாம், வராமன்னு சொல்லுங்க. அவர்கிட்ட கேட்குறேன், அவங்க சிஸ்டர் அவரும் இருக்கிறாங்க, நான் பொய் சொல்லவில்லை, நீங்கள் அவர்கிட்ட கேட்டு பாருங்கள். அவர் முதல்ல என்ன சொன்னார், ஐயா எங்கள் வீட்டுக்கு வேண்டாம், எங்கள் அப்பா ரொம்ப மோசமானவர் அப்படின்ட்டு. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த மனிதன் இல்லை, கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்து விட்டார். சரி, இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள், அப்போ சமாதானம் எங்கே இருக்கு, அவன் வீட்டுக்கு போனால் சமாதானம் வந்துடும். ஒரு ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், சிலர் சொல்லுவாங்க, ஐயோ ஜோமன்னா வீட்டுக்கு வராங்கன்னா, ஐயோ எங்கள் அப்பாவை பற்றி உங்களுக்கு தெரியும். உங்ககிட்ட உங்கள் அப்பா அப்படி இருப்பார், என்கிட்ட அப்படி இருக்க மாட்டார். ஏன்னா சமாதானத்தின் தேவன் நம்மோடு வருகிறார். ஆமென் சொல்லுங்க. சமீபத்தில் ஒருத்தங்களுக்கு கேன்சர்னு ஜோம் பண்ணுறது கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ ஐயா ஃபோன்லேயே ஜோம் பண்ணுங்க. நாங்கள் இரியா இதான் ஏன் ஊழியக்காரன் வேலை, நான் வரையா வந்து ஜோம் பண்ணால் விடவே மாட்டார். அண்ணே நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, எங்கள் அப்பா அப்படி செய்வார் இப்படி செய்வார்னு சொன்னார். என்ன இவர் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காரு? அப்படி நம்ம என்ன சொல்ல போகிறோம்? கேன்சர் சுகமாகட்டும் தானே சொல்ல போகிறோம், கேன்சருக்காக தானே ஜோம் பண்ண போகிறோம். அப்படி சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்கம் இல்லை. முரட்டாட்டம் பண்ணி கஷ்டப்பட்டு என்ன பண்ணிட்டேன், அவர் வீட்டுக்கு போயிட்டேன் பாருங்க. வீட்டுக்கு போன உடனே அவங்க அப்பா முதல்ல எங்களை வரவேற்றது யார் தான்? அவங்க அப்பா தான். ஐயா வாங்க ஐயா வாங்க ஐயா வாங்க ஐயா வாங்கன்னாரு. என்னடா இவர் சொன்ன அப்பா தானா? இவர் அப்படி கேட்குற அளவு ஆகிப்போச்சு. நான் எல்லாம் ஜோம் பண்ணி முடித்தோடனே என் ஆத்துமாவை சொல்கிறோம் பாருங்க. அந்த தகப்பனார் நல்ல வாய் திறந்து என் ஆத்துமாவை சொல்கிறார். கை தட்டுங்க பார்க்கலாம், ஆமென் சொல்லுங்க. இந்த பிள்ளைகள்கிட்ட அப்படி இருக்கிறாங்க தகப்பன்மார். அதுக்காக ஊழியக்காரட்ட என்ன பண்ண மாட்டாங்க, அப்படி இருக்க மாட்டாங்க. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆமென். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுப்பதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய சமாதானம் உங்கள் வீட்டில் ஆளுகை செய்யும். ஆமென். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. எந்த ஜனமும் எனக்கு ஜெபிக்க வேண்டான்னு சொல்லவே சொல்லாது. கை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாம் கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளுக்கு என்ன இருக்கு, குறைவு இருக்காது, சமாதான குறைவு இருக்காது. முதலாவது நான் சொன்னேன், கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாத குறைவு இருக்காது. ரெண்டாவது, கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளுக்கு என்ன இருக்காது, சமாதான குறைவு இருக்காது. சமாதானத்தின் தேவன் வீட்டுக்குள்ள போனாதானங்க சமாதானம். சமாதானத்தின் தேவன் வீட்டுக்குள்ள வந்தாதாங்க சமாதானம். அப்ப இயேசு கிறிஸ்துவை நாம் இல்லத்திலே கூப்பிட்டு அவரோடு வாழ்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சொல்றான், நான் சமாதானத்தை விரும்புறேன், அவங்க சண்டை விரும்புறாங்க. அப்போ எல்லாருக்கும் அப்படி நடக்காது. தேவனை சுமர்ந்து போகிற தேவ ஊழியக்காரிடத்துல கர்த்தர் அழகான ஒரு சமாதானத்தை அந்த குடும்பத்துக்கு கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். இப்படி ஏராளமான சாட்சிகளை நான் சொல்ல முடியும். எந்தெந்த இடத்துலலாம் சமாதானம் இல்லைன்னு சொன்னாங்களோ அந்த இடத்துக்கு நான் இயேசுவின் நாமத்தில் கடந்து போனால் அந்த வீட்டில் ஒரு சமாதானத்தை தேவன் கொடுக்கிறத பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வண்டலூர் பகுதியில் ஒரு குடும்பத்தார் என்னை அழைத்திருந்தார்கள் ஜெபிப்பதற்கு. அப்போ அவங்க சொன்னாங்க, அண்ணே ஒரு 6 மணிக்குள்ளே வந்துட்டு போயிருங்கன்னு சொன்னாங்க. என்ன இந்த 6 மணிக்குள்ளே வர சொல்கிறாங்க? எனக்கு ஒரு கேள்வி. அப்போ அவங்க ஏன் இப்படி, நான் லேட் ஆகிட்டே இருக்கு, என்னாலையும் போக முடியல, நானும் ப்ரேயருக்கு பிஸி ஆகிட்டேன். அப்போ அவங்ககிட்ட சொன்னேன், என்ன விஷயம்னு சொன்னபோது, என் வீட்டுக்காரர் 6 மணிக்கு வந்துடுவார் அப்படி சொன்னாங்க. வீட்டுக்காருக்கு பயந்து ஏன் என்ன ஜோம் பண்ண கூப்பிடுறீங்கன்னு சொல்லி கேட்டேன். இல்லை, கடந்த முறை நீங்கள் ஜோம் பண்ணீங்க, கிடைக்காத வேலை கிடச்சிது, அதே போல் எங்கள் வீட்டுக்கார் வர்றதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிடுங்க, ஜோம் பண்ணிவிட்டு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு போயிடுவீங்கன்னு நினச்சேன். நானும் போட்டேன் பாருங்க. அன்னைக்கு பார்த்தா அவர் சீக்கிரம் வந்துட்டார். கை தட்டுங்க பார்க்கலாம், ராமன் சொல்லுங்க. உட்காந்தானே அவன் கையும் ஓடலை காலும் ஓடலை. நான் சொன்னேன், ஒன்றும் இல்லை சிஸ்டர், பிரதர் வணக்கம். ஆமாம் வணக்கம். ஒரு பாஸ்டரா? சரி சரி சரி, உட்காருங்க. காப்பி கொடுத்தியா? யாரு கேட்கா? இவங்க என்ன சொன்னாங்க, உங்களை வந்தால் வெட்டி கொன்றுவார்னு. நான் என்னையா தப்பு பண்ணேன் அப்படி? ஐயா உங்கள் வீட்டு சொத்தையா கொள்ளடிச்சேன். அண்ணா காப்பி கொடுத்தியா? காப்பி கொடு. கொடுங்க, காப்பி கொடு. எல்லாம் முடிஞ்சோம். அப்போ அவர் பாருங்க கிட்ட வந்து என்கிட்ட சொன்னார், பிரதர் ரொம்ப நாளாக வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு தடையாக இருக்குது, சிங்கப்பூருக்கு, அதுக்கு ஒரு ப்ரேயர் பண்ணி ஒன்றுங்க. யார் சொன்னா? இந்த அம்மா என்ன சொன்னாங்க, உங்களை பார்த்தாலே நான் என்னமோ உங்கள் சொத்தை ஏமாத்துற மாதிரி. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் பார்த்து நம்ம ஏமாந்து போகிறோம். நடந்தது என்ன தெரியுமா? ஜெபம் பண்ணி முடிச்சு ஒரு 2 மாசத்துல அவங்க சிங்கப்பூருக்கு போயிட்டாங்க. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு ஒரு காணிக்கை வேற அனுப்புனாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? அந்த ஊழியக்காருக்கு
ஒரு காணிக்கை கொடுத்து அனுப்புன்னு சொன்னாங்க. அப்போ நம்ம ஆண்டவர் யாரு? சமாதானத்தின் தேவன். அல்லேலூயா. அவர் சமாதான காரணர். ஆமென். சமாதானத்தை தருகிறவர். அப்போ ரெண்டாவதாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுக்க அவர் உண்மையிலவராக இருக்கிறார். முதலாவது கர்த்தரை பயந்தவர்களுக்கு என்ன இருக்கும்? ஆசீர்வாத குறைவு இருக்காது. ஆமென். மறுபடியும் சொல்லுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் குறை இருக்காது. சத்தமா சொல்லுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம். ரெண்டாவது, உங்களுக்கு சமாதானம் குறைவு இருக்காது. ஆமென். மூணாவதாக, உங்களுக்கு கர்த்தருக்கு பயந்த ஜனத்துக்கு மரண பயம் இருக்காது. என்ன பயம் இருக்காது? மரண பயம். ஐயோ நான் இறந்துருவேனோ, ஐயோ எனக்கு இந்த வியாதி வந்து செத்துருவேனோ அப்படிங்கிற பயம் உங்களுக்கு இருக்காது. ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைகளுக்கு இதை சொல்லு. நிறைய பேர் மரண பயத்தில் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு பயந்த பிள்ளைங்க மரணத்தை கண்டு பயப்பட மாட்டாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. யோவான் ஸ்நானகன் மரணத்தை கண்டு பயப்படலை. அதனால தான் தைரியமாய் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அவருக்கு தெரியும், கர்த்தர் வருகிற வரைக்கும் தான் என்னுடைய ஊழியம். நான் தேவனுக்கு முன்பாக அனுப்பப்பட்டவன். ஒரு இடத்துல சொல்றாரு, நான் கிறிஸ்துவல்ல, கிறிஸ்துவுக்கு முன்னாலே அனுப்பப்பட்டவன் என்று சொல்லுகிறார். அவர் மரணத்துக்கு பயப்படலை. கர்த்தருடைய பிள்ளைகள் மரணத்துக்கு பயப்படக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மரணமே மரணமே உன் கூர் எங்கே? உன் கூர் எங்கே? பாதாளமே பாதாளமே உன் ஜெயம் எங்கே? உன் ஜெயம் எங்கே? நல்ல கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நம் ஆண்டவர் மரித்த தெய்வம் அல்ல, மரித்து உயிரோடு எழுந்தவர். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. வியாதியை கண்டு பலவீனத்தை கண்டு பயப்படாதீங்க. அது நம்மளை ஒன்றும் செய்து விடாது. நம்மளை தேவன் இத்தனை ஆண்டு இந்த பூமியில வைக்கணும்னு நினைச்சிட்டா எந்த மனிதனாலும் நம்மை சாகடிக்க முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் சொல்லியிருப்பார், அவன்கிட்ட போய் சொல்லு என்று சொல்லுவார். அதனால மரணத்துக்கு கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள் மரணத்தை கண்டு நீங்க பயப்படக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரித்த இயேசு உயிரோடு இருக்கிறார். 2025 நம்மை கைப்பிடிச்சு நடத்துவார். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த உலகத்துல நம்ம பாருங்க, நல்ல கவனிங்க. நம்ம என்ன நினைப்போம்னா, இந்த தீ இருக்கு பார்த்தீங்களா, அதாவது அக்கினி, பற்றி எரிகிற அக்கினி, அந்த தீயை பார்த்தாலே மனுஷனுக்கு பயம் வரும். சின்னதாக தீப்பட்டாலே நம்ம காயம் சொல்லுவோம். அப்போ அந்த தீயினிடத்துல போய் நம்ம கேட்டு பார்ப்போமே, என்ன நீ தான் அந்த உலகத்தில் எல்லாவற்றையும் செய்வியான்னு சொன்னால் அந்த தீ என்ன சொல்லும் தெரியுமா? ஐயோ இல்லைப்பா, நான் எவ்வளவுதான் எரிஞ்சாலும் தண்ணின்னு ஒன்று இருக்குது பாருங்க, அது என் மேலே பட்டா நான் அணைஞ்சாகணும். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ தண்ணீர் பெருசா? தண்ணியை ஒன்றுமே பண்ண முடியாதா அப்படி சொன்னால், தண்ணிகிட்ட கேட்டால் தண்ணி சொல்லும், இல்லைப்பா சூரியன் ஒன்று இருக்குது, என்ன பண்ணும், அது அடிச்சுதுன்னா நான் என்ன பண்ணிடுவேன், என் தண்ணி எல்லாம் நிப்பாட்டப்பட்டுரும், எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துரும். அப்போ சூரியன் பெருசா? சூரியன்கிட்ட கேட்டால் இல்லை, மேகம் என்ன வந்துடும், மேகம் வந்தால் என்னுடைய எல்லா விதமான வெளிச்சத்தை என்ன பண்ணிடும், மறைத்து விடும் என்று சொல்லும். அப்போ மேகம் பெருசா அப்படின்னு மேகத்திட்ட கேட்டா மேகம் சொல்லும், இல்லை இல்லை, ஒரே ஒரு காற்று அடித்தா போதும் எல்லா என் மேகத்தெல்லாம் களைச்சிருன்னு சொல்லும். இப்போ கடைசியில் யாரு தான்? காற்று. காற்றுகிட்ட கேட்டால் என்ன சொல்லும்? அட போங்கப்பா, இந்த மனுஷன்னு ஒருத்தன் இருக்கிறான் பாருங்க, நான் எவ்வளோதான் பவராக வந்தாலும் என்ன அழகாக என்ன பண்ணிடுறான், ஒரு அழகாக கட்டுக்குள்ளே அடக்கி வச்சிடறான்னு சொல்லும். இப்போ இந்த மனுஷன்கிட்ட கேட்டால் எல்லாம் சரிதான், ஆனால் உயிர் பயம் மரண பயம் வந்தால் நான் என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. அப்போ மரணத்திட்ட போய் கேட்டால் மரணம் சொல்லும், எல்லாமே நீங்கள் சொல்கிறது சரிதான், ஆனால் இந்த மரணத்தை ஜெயித்த ஒரே ஒருவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மரணத்தையே ஜெயிச்சுட்டு விட்டார். அதனால தான் மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. எல்லாம் கடைசியில் ஒரு மனுஷன் பயப்படுறது எதுக்கு தான்? மரணம் தான். ஆனால் இந்த மரணம் பயப்படுறது யாருக்கு தான்? இயேசு கிறிஸ்துவுக்கு. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. மரித்து உயிரோடு இருக்கிற ஆண்டவர். மரணமே நடுங்கும் இயேசுவை பார்த்த, ஏன்னா அவர் தான் உயிரோட எழுப்பி இருக்கிறார். வேற யாராவது எழுப்புனாங்களா? சான்ஸே கிடையாது. அந்த மரணம் பயப்படும், இந்த மரணமே இயேசுவை கண்டு பயப்படும். அப்ப இயேசுவை ஆராதிக்கிற பிள்ளைகள் மரணத்தை கண்டு பயப்படக்கூடாது. ஐயோ எனக்கு அதாயிரம் இதாயிரம் ஒன்றாகாது, என்ன நடந்தாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. என்னை மரண பரியந்த அவர் நடத்துவார். ஆமென்.
அநாதி தேவன் நம் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள், கர்த்தருக்கு பயந்த பிள்ளை, அதாவது அவர் சொல்றார் மல்கியா 4:2, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அல்லேலூயா. அவன் மரணத்தை கண்டு பயப்பட மாட்டான், அவன் மரணத்தை கண்டு சோர்ந்து போக மாட்டான், வியாதி கண்டு பயப்பட மாட்டான், வேதனை கண்டு பயப்பட மாட்டான். கர்த்தர் எவ்வளவு காலம் என்ன வைத்திருக்கிறாரோ அவ்வளவு காலம் நான் சமாதானமா இருப்பேன். கைத்தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொல்ற அவருடைய சித்தம் இல்லாமல் ஒரு முடி கூட தலையிலிருந்து கீழே விழாதுன்றார். வேதம் சொல்லுகிறது உன் எல்லா முடிகளும் எண்ணப்பட்டு இருக்கிறதாம். அல்லேலூயா. நம்ம கழிது பாருங்க, அந்த முடி கூட கர்த்தர் எண்ணி வச்ச முடிதான். அதனால பயப்படாதீங்க. தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு குறைவு இருக்காது. கர்த்தருக்கு மாத்திரம் பயப்படுங்க, கர்த்தரை சார்ந்துருங்க, கர்த்தரோடு வாழுங்க, கர்த்தரோடு சம்பாஷணை பண்ணுங்க, தினமும் அவரோடு பேசுங்க, அவரோடு இடைபடுங்க. இந்த 2025ஆம் ஆண்டு இந்த ஜனவரி முதல் டிசம்பர் வரைக்கும் கர்த்தர் ஒரு கழுகு சுமந்து கொண்டு போவது போல கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்து உங்களை நடத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற ஆண்டவர். அதனால கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் குறைவாய் இருக்காது. இந்த வருஷம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். புதிதாய் நீங்கள் வாகனம் வாங்குவீர்கள், புதிதாய் வீடை கட்டுவீர்கள், புதிதாய் திருமண காரியங்கள் நடக்கும். உங்க குழந்தை செல்வத்தை கர்த்தர் புதிதாய் கொடுப்பார். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு எல்லா நன்மைகளை கர்த்தர் தரப்போகிறார். நீதியின் சூரியன் உங்க வீட்டில் உதிக்க போகிறது. அல்லேலூயா. எகிப்தியருக்கு இருள் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ வெளிச்சம் இருந்ததா. நீ எப்போ கர்த்தருடைய நாமத்தை நம்பி கர்த்தரை தொழுது கொண்டால் உங்க வாழ்க்கையில வெளிச்சம் உங்களை மேற்கொள்ளும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீங்கள் மாறுவீர்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். கர்த்தர் சியோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எருசலேமின், நீங்கள் வாழ்நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பீர்கள். ஆமென். இந்த பகுதியில் எந்தெந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்களோ உங்க பட்டணமே மகிழ்ச்சியினால் களி கூறும். கைகளை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. கையின் பிரயாசத்தில் ஒரு ஆசீர்வாதம் வரும், மேன்மை வரும். வருமானம் இல்லையே, பத்தலையே, வரலையே என்று புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகள் எனக்கு பயந்தாங்க தானே, அவங்களை நான் நிச்சயமாக கட்டாயம் ஆசீர்வதிக்க போகிறேன். அல்லேலூயா. உங்க கையின் பிரயாசத்தில் ஒரு ஆசீர்வாதம் வரப்போகிறது. ரெண்டாவது, உங்க வீட்டில் சமாதானம் இருக்க போகிறது, உங்க வீட்டில் சந்தோஷம் இருக்க போகிறது, மன நிறைவு இருக்க போகிறது. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இது வரைக்கும் இல்லாம இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. கைதட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. உங்க வீட்டில் ஒரு சுகம் இருக்கும். அதைத்தான் ஆண்டவர் சொல்ல சொன்னார். அவருடைய நாமத்துக்கு மட்டும் பயந்துருங்க. அவருடைய நாமத்தை கண்டு ஒரு பயம் உங்களுக்கு இருக்கணும். அவருடைய நாமத்துக்கு பயந்து இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். நீங்க கீழாகாமல் மேலாக்குவீர்கள். மூன்றாவதாக, டாக்டர்கள் நேரம் கொடுத்திருக்கலாம், டாக்டர்கள் நாட்கள் கொடுத்திருக்கலாம். எனக்கு நாட்கள் கொடுத்தார்கள். இன்றைக்கு உங்க முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன். 2018ஆம் ஆண்டு எனக்கு நாட்கள் கொடுத்தார்கள். இன்னும் 6 மாதத்தில் நீ மரித்து விடுவாய். உன்னுடைய முதுகு தண்டு உடைந்திருக்கிறது. 6 மாதம்தான், வேண்டாம் எழுதி வைத்துக்கொள், உனக்கு இது மருத்துவம் பார்க்க முடியாது என்று சொன்னார்கள். 2018 25 7 ஆண்டுகள் ஆகிவிட்டது. கர்த்தர் என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார். கைதட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. மரணமே உன் கூரை எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி அங்கே 1 கொரிந்தியர் புத்தகத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளுக்கு மரண பயம் இருக்காது. மரணத்தை கண்டு அவர்கள் பயப்பட மாட்டார்கள். மரணத்தை மகிழ்ச்சியோடு, அது வரும்போது வரட்டும். அதனால நீங்களே போய் தற்கொலை பண்ணிக்கிடாதீங்க, நீங்களே போய் கையை வெட்டிக்காதீங்க, நீங்களே மாடியிலிருந்து குதிக்க நினைக்காதீங்க, நீங்களே போய் தீய குளிச்சு சாகும் நினைக்காதீங்க. ஒரு சின்ன சின்ன பொருளுக்காக தன்னை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று விரும்பாதிருங்கள். கர்த்தர் சித்தத்தின்படி என்றைக்கு மரணம் என்னை சந்திக்கணுமோ அது சந்தித்து போகட்டும். அது எத்தனை ஆண்டு ஆனாலும் பரவாயில்லை, இன்னைக்கு இரவா இருந்தாலும் பரவாயில்ல, நாளை காலைல இருந்தாலும் பரவாயில்லை. அவர் என்ன எடுத்துக்கொள்ளட்டோம். நான் சாக வேண்டும் என்று யாரும் என்ன பண்ணாதீங்க,
விரும்பாதீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. சிலர்கிட்ட பேசினா சொல்லுவாங்க, பிரதர் எதுக்கு தான் நான் வாழ்றேன்னு தெரில, செத்துட்டா நல்லா இருக்கும். எப்படி நல்லா இருக்கும்? ஒரு ஆள் குறையும், அவ்வளோதான். ஒரு ஆமென் சொல்லுங்க. எது நிற்கும்? பஸ்ஸு நிற்குமா? ட்ரெயின் நிற்குமா? ஃப்ளைட் நிற்குமா? இல்லை என்னதாங்க நிற்கும்? ஒன்று நிற்காது. 2 நாள் அழுவாங்க, 3ஆம் நாள் பிரியாணியோடு தான் இப்போ சாப்பாடு. முந்தியாவது யோபு கஷ்டப்பட்டாருன்னு சொல்லி அவங்க சகோதரர்லாம் 7 நாள் தண்ணி கூட குடிக்காமல் உட்காந்தாங்க. அவ்வளோ பலன் இருந்திருக்கு அந்த காலத்தில். எத்தனை நாள்? இப்போ 12:30 மணிக்கு பிள்ளை அப்பாவை பார்க்கும். அப்பா 12:30 மணிக்கு விழுந்துருவார. ஒரு டெத்துக்கு 2 பேர் போனால், அப்பாவும் பிள்ளையும் போனால் மகள் யாரை பார்ப்பாங்க? சொல்லுங்க, உண்மை தானே? சாப்பாடு ஏதாவது வச்சிருக்கீங்களா? யாருக்கு இறந்துருப்பா? ஆமாம் வச்சிருக்கு, மேலே போயிரு. எங்கே போயிரு? மேலே போயிரு. அங்கே சிக்கனோடு இருக்கு, அங்கே புள்ள அழுதுருக்கும். இங்கே இது முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். லைஃப் நமக்கு ரொம்ப வேகமாக போகுது. ஒரு அலையிலே சொல்லுங்க. எங்கள் அப்பா மரிச்சிக்கும் போது நாங்கள் மேலே சாப்பாடு தான் சாப்பிட்டோம். இப்போ என்ன பண்ண முடியும்? உயிரோடு இருக்கும்போதே சரியாக பார்க்கல. இறந்ததுக்கப்புறம் அதை அழுது என்னதான் பிரச்சனை? இருக்கும்போதே எல்லாத்தையும் நல்லா பார்த்துடணும். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. முதல்ல சொல்லிட்டாங்க ஒரு 50 பேர் சாப்பாடை மேலே சொல்லிருன்ட்டு. இன்னைக்கு எல்லா நிலைமையும் தான். ஆனால் யோபு நண்பர்கள் அப்படி அல்ல. யோபு நண்பர்கள் என்ன பண்ணாங்க? 7 நாள் பைபிள் சொல்லுது, 7 நாள் ஒன்றுமே பேசலை. அப்படியே பேசாமல் உட்காந்துருக்கிறான். 24 7 2 14 7 நாள் 28 168 மணி நேரம் எப்படி உட்காந்துருக்கான்? ஒரு அரை மணி நேரம் பேசாத யாராவது ஒருத்தருக்கு இருப்பீங்களா? அரை மணி நேரம் அவங்க வாயை கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் எத்தனை மணி நேரம்? 168 மணி நேரம். அப்படி கணக்கு போட்டு பாருங்க, ஒரு வார்த்தையும் பேசலையா யோபுடைய துக்கத்தை பார்த்து. அல்லேலூயா, அல்லேலூயா. பயப்படாதீங்க. பக்கத்தில் பயப்படாதீங்க. வியாதியை கண்டு பயப்படாதீங்க. சுகரை கண்டு பயப்படாதீங்க. கேன்சரை கண்டு பயப்படாதீங்க. கேன்சர் தான் பயப்படணும். கை தட்டுங்க பார்க்கலாம். ராமேன் சொல்லுங்க. இவனுக்கு போய் நான் போயிட்டேனே நினைக்கும். என்ன சொல்லும்? இவனுக்கு போய் நான் போய் தொலைஞ்சிட்டேனே. கேன்சரு டயலிஸ் எல்லாம் அப்படி பயப்படணும். அப்போ தான் அது நம்மளை மேற்கொள்ளாது. நீங்கள் நமக்கு உடம்பு செல்லன்னு சொல்லுங்களேன், நம்மளை பார்க்குறவங்கலாம் டாக்டர் ஆயிடுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் சுகர் எவ்வளோ போடுறீங்க? நாட்டு சக்கரை போடுங்க. அப்புறம் நீங்கள் காலைல வாக்கிங் போகிறீங்க. ஐயோ வாக்கிங்கெல்லாம் போகலன்னா நீங்கள் வாழவே முடியாது. என்ன கண்டுபிடிச்ச மாதிரி வாக்கிங் போனோம் வாக்கிங் போனோம். அப்புறம் பாவக்காய் சாப்பிடுங்க. இப்போ 10 பேர் பாவக்காய் கொண்டு வந்துடுவாங்க. ஒன்றும் திங்க முடியாது. இதெல்லாம் சேர்ந்து சுகர் லோவாகி அப்போ விழுந்துருவோம். தேவனை மட்டும்தான் பார்க்கணும். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னை உண்டாக்கினவர். மதியினமாக நான் மரிச்சு போகக்கூடாது. பிணியாளிகளுக்கு வைத்தியம் தேவை. நான் உலகத்துக்குள்ளே போகிறேன், சில் கிளைமேட்டுக்குள்ளே ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறேன். என் காதில் சில் போகுது, அதனால் எனக்கு சளி பிடிக்கு. இது கத்தரை குறை சொல்லக்கூடாது. அதுக்கு நீ எல்லாம் பேக்கப் பண்ணி தான் போகணும். ஒன்றுமே இல்லை, நான் தைரியமாக இருக்கலாம். மரணத்தை கண்டு பயப்படக்கூடாது. மரணமே உன் கூரைங்க, பாதாளமே ஜெய். கத்தருக்கு பயந்த பிள்ளைங்க மரணத்தை கண்டு பயப்படாது. இன்னொன்று என்ன பாருங்க, சொத்து அதிகமாக சேர்ந்துட்டு பயம் வந்துடும். ஐயோ இதை என்ன பண்ணுறது தெரியலையே, எவன் பேரில் எதுவும் தெரியலையே, ஐயோ 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 ஐயோன்னு வாயில என்ன பண்ணிடுவோம். நம்மளை மாதிரி ஆளுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க. என்ன இருந்தாலும் மரணமானாலும் ஜீவனாலும் இருந்தால் தானையா பையன். ஏன்டா சொல்லுவாங்க, நீங்கள் நிறையா ஊழியம் பண்ணுறீங்க, ஐடி ரேடி வரும், முதல்ல வர சொல்லு, 1000 ரூபா தான் அக்கௌண்ட்டில் இருக்குது. எனக்கு பாவம்னு கொடுத்துட்டு போனோம். இவனுக்கு காமராஜர் ஐயாவுடைய வீட்டை போய் சோதனை போட்டு எல்லாம் பார்க்குறாங்க. ஐயா அவரெல்லாம் சோதனை போடாதீங்க, அவர் ரொம்ப நேர்மையாக வாழ்ந்தவர். அதெல்லாம் இருக்கட்டியா, நாங்கள் வீட்டில் வந்து பார்ப்பேன்னு சோதனை போட்டு எல்லாம் பார்த்தா 150 ரூபா இருந்துச்சு. என்ன எழுதணும்? 7ன்னு எழுதுவான். பரம 7ன்னு எழுதுந்தாலும் நம்மளே அப்படி தான் எழுதணும். இங்கே 7, அங்கே பணக்காரன். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், நீ தேவனுக்கு பயந்தா போதும், வாழ்க்கையில கர்த்தர் மேலானதை செய்து கொண்டே இருப்பார். கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகள் மரணத்துக்கு பயப்படக்கூடாது. இது எந்த எல்லாம் இப்போ கண்டுபிடிச்சது. அந்த காலத்தில் வந்துச்சா? இருந்திருக்கு, யாருக்குமே தெரியாது. 900 வருஷம் 100 வருஷம் இல்லையா? நமக்கு இப்போ யூடியூப்பை திறந்தாலே பொரட்டா சாப்பிடாதான்றான். அதான் கொஞ்சம் ஆசைப்பட்டு சாப்பிடுவேன். அதுக்கு போடுறான் முதல்ல முழுக்க. எங்கள் அப்பா 73 வயசு வரைக்கும் போட்டால் தான் சாப்பிட்டாங்க. இப்படிலாம் கிடையாது. நீ பயந்து 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 இதை சாப்பிடாத அதை சாப்பிடாத. நான் சொல்லுவேன், ஆண்டவரே என்ன சாப்பிட்டாலும் ஜீரணமாயிடணும். கை தட்டுங்க பார்க்கலாம். ராமன் சொல்லுங்க. கல் சாப்பிட்டாலும் ஜீரணமாயிரும். ஏன்னா ஒரு நாளைக்கு 3 வீடை பார்க்குறேன். 3 வீடு 1/2 கிலோ சிக்கன் எனக்கே வைக்கிறாங்க. பாஸ்டர் அக்கா வச்சுட்டா, தங்கச்சி நான் வைக்கிறேன். எத்தனை சாப்பிட
இதெல்லாம் ஆண்டவர் எல்லாம் எனக்கு தெரியாதப்பா, ஊழியத்துக்கு அழைச்சிட்டீங்க, முதிர் வயது வரைக்கும் இப்படி சாப்பிடணும். கை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஆமே, அல்லேலூயா. நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன், கர்த்தரோடு இருக்கிறேன். அப்போ இந்த மரணத்தை நீங்கள் ஜெயிக்கிறவர்களாய், மரணத்தை கண்டு பயப்படக்கூடாது. மரணத்தை பயந்தீங்கன்னா அது உங்களை ஆளுகை செய்கிறோம். நல்லா கவனிங்க, நம்ம திருச்சபையின் சட்டத்தில் தற்கொலை பண்ணி இறந்தா அவங்களுக்கு பரியலே பண்ணக்கூடாதுன்னு சட்டம் இருக்கான். தற்கொலை, தீ குளிச்சிக்கிறது, தன் ஆக்சிடெண்ட்டில் உயிரை மாய்த்து கொள்வது, இப்படிலாம் தேவ பிள்ளைகள் நினைக்கவே கூடாது. கர்த்தர் எனக்கு, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை ஜனங்களுக்கு விவரிப்பேன். கைகளை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. என் உயிர் இருக்குன்னா அது யாருக்காவது சுவிசேஷம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் எங்கே ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பேன், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருப்பேன். ஆமேன்னு சொல்லுங்க. என்னை வெகுவாய் தண்டித்து சாவுக்கு என்னை ஒப்பு கொடுக்கவில்லை. சங்கீதம் 71 2 இடத்துல சொல்றார், முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமல் இருப்பீராக. வரப்போகிற சந்ததிக்கு முடிய வல்லமையும் கர்த்தருடைய நாமத்தை நான் உயர்த்தி கொண்டே இருப்பேன் என்று சொல்லுகிறார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசுபதி சொன்னீங்கனாலே போதும், உங்களுக்கு அந்த பயமே இருக்காது, எதிர்காலத்தை கண்டு பயமே இருக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எதிர்காலமும் கையிலே எந்த பயம் யாவும் நீங்கியதே. எதிர்காலமும் கையிலே எந்த பயம் யாவும் நீங்கியதே. நீரன் பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. நீரன் பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளுக்கு முதல்ல என்ன குறைவு இருக்காது? சத்தமா சொல்லுங்க. 2வது, 3வது, மரண பயம் இருக்காது. ஆமென். மரணமே உன் கூரை எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மிருகம் கூட ரொம்ப அழகா ரோட கிராஸ் பண்ணுது, அவ்வளோ கூட அதுக்கு பயமே கிடையாது. பார்த்தா வண்டி வருதா பின்னாடி போயிடுது. இப்போ ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனை எவ்வளவு ஞானமாய் உண்டாக்கி இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் பயப்படாதீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையின் ஆண்டா இருக்கும். ஆமேன். அப்படி எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்து இருக்கலாம்.